ஸ்ரீ குருபியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பொங்கல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி கனு உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கணுப்படிலாம் வச்சுருப்பேன். திருவிளையாடல் புராணமில் பிட்டுக்கு மண் சுமந்த படலம் தான் பார்த்துட்டுருக்கோம். சொக்கனா வந்து கூலியாளாக அந்த மண்வெட்டிக்கு வலிக்குமா மண்ணுக்கு வலிக்குமான்னு அந்த கூடையில் மண்ணை ரொப்ப வேண்டியது, கொஞ்சோண்டு ஃபில் பண்ணின உடனே பாரமாகிடுதுன்னு சொல்லி மறுபடியும் கொட்ட வேண்டியது, ஆனந்த கூத்தாடம் என்ன சொல்கிறது காஸ்மிக் டான்ஸ் ஆட வேண்டியது, அப்படியே ரொம்ப வேலை செய்கிற மாதிரி களைச்சி போன மாதிரி உட்காந்துட வேண்டியது, இப்படியே பண்ணிட்டு இருக்கா. இது கூட இருந்த வாழாமும் இவரோட பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இப்படியே இருக்கார். இந்த சூப்பர்வைசர் தான் முதலேருந்து வந்ததுலேருந்தே வாயடைச்சு போய் நிற்கிறார் இல்லையா. அப்படியே அவருக்கு ஒன்றுமே ஸ்கோல்டு பண்ணணும் ஒன்றுமே தோணவே இல்லை அவருக்கு. இப்போ என்ன ஆகுது, மற்ற ஜனங்களுக்கு அலோகேட் பண்ணின கரையை அந்த அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கிற பிளேஸில் அந்த கரை மேலே வந்தாச்சு வெள்ளத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு. இந்த வந்திப்பாட்டியோட ஷேர் மட்டும்தான் அப்படியே நிற்கிறது. இவர் தான் வேலையே செய்யலையே. இப்படி நின்ன உடனே ராஜா வரார், சூப்பர்வைசன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வரார். வந்தானா இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். எல்லா இடத்துலையும் சூப்பராக வேலை நடந்திருக்கு, இனிமேல் வெள்ளம் ஊருக்குள்ளே வராது, நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இந்த வந்திப்பாட்டியோட பிளேஸில் அப்படியே இருக்குது. யார் இந்த வேலை செஞ்சது, யார் எங்கே கூப்பிடவன அப்படின்னு உடனே அவன் சொக்கான் வரான். நீ யாருப்பா நீ அப்படின்னு. இல்லை நான் வந்திப்பாட்டியோட கூலி ஆள் நான் அப்படின்னு. அப்படியா, என்ன இப்படி வேலையே நடக்காமல் அப்படி இருக்குது, என்ன இப்படி கரையை தூக்காமையே இருக்கு உன்னோட இது மட்டும் அப்படின்னா, யார் உங்கள் அம்மா அப்பா யார், நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க, எதுவும் பேசாமல் நின்றுட்டே இருக்க அப்படின்னு ராஜா மிரட்டுற தோணியில் கேட்குறார். ஆதியும் மந்தமும் இல்லாத அருண்பெரு ஜோதி இல்லையா, என்ன ஆன்சர் பண்ண முடியும், பேசாமல் நின்றுட்டே இருக்கார். என்ன நான் மட்டும் கேட்டுட்டே இருக்கேன், நீ வேலை பண்ணாமல் பதில் சொல்லாமல் இப்படியே நின்றுட்டே இருக்கேன், வேலையும் ஆகலை, வெள்ளம் இந்த படியாக வெள்ளம் வந்துட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தான் இந்த சூப்பர்வைசர் முடிச்சுட்டு, ஐயோ ஏன் கேட்குறீங்க ராஜா, டான்ஸ் ஆடுறான் பாட்டு பாடுறான் என்னெல்லாமோ பண்ணுறான், வேலையே செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு அவன் கம்ப்ளைண்ட் வர பண்ணுறான். என்ன டான்ஸ் ஆடுறியா பாட்டு பாடுறியா, இது பாட்டு பாடுறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் உரிய சபையா இது, இன்னும் இதெல்லாம் இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்க நீயே அப்படின்னு உடனே அதுக்கும் வாய மூடின்னு உட்காண்டிருக்கார் சொக்கன். அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த பெரம்பு எடுத்து ஒரு அடி சல்லுன்னு ஒரு அடி கொடுக்குறார். அவர் கொடுத்த அடுத்த செகண்ட் பார்த்தேன்னா எல்லாருடைய முதுகுலையும் அடி விழுறது. ஐயோ அம்மா அப்பா ஐயா அப்பான்னு ராஜாலேருந்து எல்லாரும் கத்துறாங்க. அண்டச்சராச்சரத்தையும் அடக்கி வச்சுன்னு இருக்கிற அவரை போய் ஒரு பெரம்படி கொடுக்க முடியுமா? சொல்வா இல்லையா, பித்தனோ இவன்தான் என்பார், அல்லது பேய்கோட்பட்ட மத்தனே இவன்தான் என்பார், இந்திரஜாலம் காட்டும் சித்தனோ அப்படின்னு இந்த திருவிளையாடல் புராணம்ல லிரிக்ஸ் வருது. ஸோ என்ன அப்படின்னா, கண்டனன் கணன்று வேந்தனன் கையில் பொன் பிரம்பு வாங்கி அண்டமும் அளவு இல்லாத உயர்களும் ஆக கொண்டவன் முதுகில் வீசி புடைத்தனன் கூடையோடு மண்டனை உடைப்பில் கொட்டி மறைந்தனன் நிறைந்த ஜோதி. ஒரு அடி அடித்த உடனே அந்த கூடையில் இருக்கிற மண்ணை அப்படி கொட்டினாரோ இல்லையோ, இவர் பக்கம் இருக்கிற அந்த மேடு வசந்துடுத்து வெள்ளம் அப்படியே அடங்கிடுத்து, இவரும் ஜோதியாக கலந்தாச்சு. அப்போ தான் இந்த ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஆஹா சொக்கனே லீலை புரிஞ்சிருக்கான் அப்படின்னு. வந்திப்பாட்டி உன்னை எவ்வளவு பாக்கியமான், இந்த மாதிரி உனக்கு கூலியாளாக பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி ராஜா ரியலைஸ் பண்ணி தடார்னு போய் ஓடி போய் சொக்கநாதர் காலில் விழுறார். மன்னிச்சுக்கோ 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 மன்னிச்சுக்கோன்றார். அப்போது அசிரேரியா இந்த வந்திப்பாட்டினுடைய பக்திக்கு மெச்சி தான் நாங்கள் இந்த திருவிளையாடல் புரிஞ்சோம். வெள்ளம் ஒன்றும் பண்ணாது, வடிஞ்செடுத்து, நீ கவலைப்படாத பாண்டியராஜா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறார். என்ன அப்படின்னா, அந்த அந்த வினை அப்படிங்கிற புட்டை அதை அவர் சிவார்ப்பணம்னு சொல்லி அவர் உண்டார் இல்லையா, அப்போ அந்த ஊழ்வினைகள் எல்லாம் போயிடுறது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு
பண்டமும் எதுவுமே எல்லாமே சிவமயம் அப்படின்னு நம்ம சிவார்ப்பணம் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு பண்ணினோம் அப்படின்னா நம்மளுடைய வினை பலன்கள் எல்லாம் அழிஞ்சு போய் நம்மளுடைய ஒரு புண்ணியத்தினுடைய கணக்கு வந்து மேலே தூக்கி எழறது அப்படிங்கிறது தான் இந்த பிட்டுக்கு மண் சுமந்த படலத்திலேருந்து நம்ம ஒரு மாரலாக நம்மளுக்கு புரிய வருது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க.